अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ललाला व ललालतिन फिन्नार। அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளபெரும் கிருபையினால் விடுமுறை நாளை அவனுடைய வார்த்தையையும் தூதருடைய வழிகாட்டுதலையும் தெரிந்து அறிந்து அதை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். நம் அவர்கள் மீது அந்த ஏகனாகி அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் குரான் மற்றும் ஹதீஸின் மூலமாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை, அந்த வாழ்நாளுக்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அவன் அனுபவித்த பிறகுதான் மரணத்தை சந்திப்பான் என்ற பொதுப்படியான ஒரு அடிப்படையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சில ஆண்டு காலம் இன்பங்களையும், சில ஆண்டு காலம் துன்பங்களையும், சில ஆண்டு காலம் பொருளாதாரத்தில் தன்னிறைவாகவும், சில ஆண்டு காலத்தில் தன்னிறைவு இல்லாதவர்களாக, சில ஆண்டு காலம் ஆரோக்கியமாக, சில ஆண்டு காலம் நோய்களோடு, இப்படி மனிதனுடைய வாழ்க்கை ஏற்றம் இறக்கமாக தான் இறைவன் யதார்த்தமாக படைத்திருக்கிறான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இறையச்சத்தை மாத்திரமே அடிப்படையாக கொண்டிருப்பதால் இந்த இறையச்சம் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிறதோ அதை பொறுத்துதான் நாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் கடமைகளும் நம்மால் பின்பற்ற முடியும் என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சம் எந்த அளவிற்கு குடியேறியிருக்கிறதோ, அல்லாஹுடைய ஆற்றலை குறித்து, அவனுடைய வேதனை குறித்து, தண்டனை குறித்து அறிவானது எந்த அளவிற்கு பதிந்து கிடக்கிறதோ அதை பொறுத்துதான் நான் இஸ்லாத்தின்படி வாழ்வதும் வாழாமல் இருப்பதும், நான் தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் அதை பொறுத்துதான் அமையும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து, உலகத்திலே ஏராளமான உயிரினங்களையும் படைத்து, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அந்த காலக்கெடுவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான விதியை ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் வெறுமனே படைத்தோம் மரணித்தோம் என்பதை மாத்திரம் இல்லாமல் எல்லா வகையிலும் அவனுடைய அருள் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே சில எண்ணங்கள் சில நேரங்களிலே சோதனைகளை சந்திக்கிற போது, இத்தனை ஆண்டு காலம் இந்த தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கையில் இருக்கிறன, எந்த முன்னேற்றமாவது இருக்கிறதா, பொருளாதாரத்தில் ஏதேனும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா, எனது வாழ்நாள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியாகத்தான் இன்னமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை,
எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாத ஒன்றில் தான் நான் இது நாள் வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் சில நேரங்களில் நம்மை அறியாமலே நம்முடைய வாய் வழியாக வெளியேறி விடுகிறது. அதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்கிறது, வாஜாக்கும் மின் குல்லி சஅல்துமுஹு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் கேட்காததையும் நாம் தான் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் கேட்டதை மாத்திரம் தரல, நீங்கள் எதையெல்லாம் கேட்காமல் விட்டு விட்டீர்களோ அத்துணையும் நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம். கையை தூக்கி பிரார்த்தனை கேட்டு, இறைவா எனக்கு பொருளாதாரத்தை தான், நல்ல ஆரோக்கியத்தை தான், செல்வத்தை தான், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி, இதை மட்டும் தானே பிரதானமா கேட்கிறோம். என்றைக்காவது நல்ல காற்றை தா என்று கேட்டிருக்கிறோமா? நல்ல தண்ணீரை தா என்று கேட்டிருக்கிறோமா? நல்ல போக்கிடத்தை தா என்று கேட்டிருக்கிறோமா? என உடல் உறுப்புகள் எல்லாம் சீரமைக்க வேண்டும், அந்த உடல் உறுப்பை குறித்து நான் என்றைக்காவது கேட்டிருப்போமா? ஆனால் இறைவன் சொல்கிறான், வாத்தாக்கும் மின் குல்லி சஅல்துமுஹு, அவர்கள் கேட்காததையும் கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை நான் உமக்கு கொடுத்ததை எல்லாம் ஒரு வரையறைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வர நினைத்தால், வைன்தஉது நிஅமத்தில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை என்ன நினைத்தால், லா துஹ்ஸூஹா, அதனை உங்களால் எண்ணவே முடியாது. நீ ஒரு வரையறைக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு அட்டவணைக்குள்ள, ஒரு பட்டியலுக்குள்ளாக நான் உனக்கு என்னவெல்லாம் அருட்கொடை செய்திருக்கிறேனோ தந்திருக்கிறேனோ அதையெல்லாம் நீ வரையறுக்க நினைத்தால், லா துஹ்ஸூஹா, நபியே உம்மால் அல்ல, ஒட்டுமொத்த உலக மாந்தர்களாலுமே அதை எண்ணி முடிக்க முடியாது. உனது கண்ணை பார், உனது உதட்டை பார், நாக்கு, பல்லு, உடல், நரம்பு, ரத்தம், சதை, எலும்பு, இது எல்லாத்தையும் பாரு. இதை எண்ணி முடிப்பதற்கே உனது வாழ்நாள் பத்தாத. ஆனாலும் நம்முடைய உள்ளம் சொல்லுது, இறைவன் எந்த ஒன்றையுமே தரலையே, எந்த ஒரு அருட்கொடையும் வழங்கலையே, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எதிர்பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் சில சாரார்களுடைய வாழ்க்கை நமக்கு சாறு பிடிந்து காட்டுகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுடைய நண்பனாக இருந்தாலும் இப்ராஹிமை இறைவன் எடுத்த மாத்திரத்தில் காப்பாற்றல. நெருப்பு கொண்ட முறைக்கும் போடப்பட்ட பிறகு அந்த நெருப்பினுடைய ஜுவாலையை சந்தித்த பிறகுதான் இறைவன் இப்ராஹிமை காப்பாற்றினார். மூசாவை இறைவன் காப்பாற்றிய பொழுது மரண தருவாயினுடைய உச்சமறைக்கும் சென்ற பிறகு நாம் மரணித்து விடுவோமோ என்ற அச்சத்தை உள்ளத்திலே பதித்த பிறகுதான் இறைவன் மூசாவை காப்பாற்றினார். யூசுஃபை காப்பாற்ற 7 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. ஷொய்பை காப்பாற்ற பல ஆண்டு காலம் தேவைப்பட்டது. யூனுஸ் அவர்களை காப்பாற்ற பல நாட்கள் திருமறை குர்ஆன் விவரிக்க பேசுகிறது. இலா யௌமின் யுபஅஸூன், ஒருவேளை இந்த யூனுஸ் நம்மை அழைக்காவிட்டால் யௌமல் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அவரை நாம் மீனுக்குள்ளாகவே வைத்திருப்போம். நபித்தானே, ஜக்கரியா ஒரு நபியாக இருக்கிறார், இறைவனோடு அனுதினமும் உரையாடி கொண்டிருக்கிறார், தன்னுடைய தேவைகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறார், சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார். ஒரு நேரத்தில் அவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. தன்னுடைய எதிர்காலத்தினுடைய சந்ததியினுடைய நிலை என்னவாகுமோ, தனக்கு சந்ததி இல்லாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருக்கு. முறையிடுகிறார்கள். எந்த அளவிற்கு முறையிட்டார்கள்? எடுத்த மாத்திரத்தில் கொடுத்தானா? ஒரே ஒரு குழந்தை வேண்டும் என்று முறையிட்டார்கள். இறைவா எனக்கு குழந்தை இல்லையா, எதிர்காலத்தினுடைய நிலை என்னவாகும்னு தெரியலையா, நானும் எனது மனைவியும் எவ்வளவு சிரமப்படுறோம், என்னுடைய தலையெல்லாம் நரைத்து போய்விட்டது, எலும்புகள் எல்லாம் வலுவிழந்திருக்கிறது, இதோ என்னுடைய மனைவியும் மலட்டுத்தன்மை ஆகிவிட்டால். ஒரு சாதாரண திருமணமான 2 தம்பதிகளுக்கு யதார்த்தமாக உள்ள எண்ணம் இதுதான். எதிர்காலம் வேணுமே, எனக்கு ஒரு சந்ததி வேணுமே, எனக்கு ஒரு குழந்தை வேணுமே. குழந்தையினுடைய அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தானே. முறையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நபிகளார் அதே ஜக்கரியா அவர்கள் சொன்னார்கள், இறைவா என்னால முடியாது, நான் தரையெல்லாம் நரைத்திருக்கிறது, கண்ணம் எல்லாம் பழுத்திருக்கிறது, எலும்புகள் எல்லாம் வலுவிழந்திருக்கிறது, இதோ என்னுடைய மனைவியும் மலட்டுத்தன்மை ஆகிவிட்டால் என்னால முடியாது, ஆனா ஒன்னால முடியும், எனக்கு குழந்தை தான்னு கேட்டாங்க. எடுத்த மாத்திரத்தில் கொடுத்தானா? அதே நபிகளாரை மக்காவிலிருந்து மதினாவிலிருந்து தன்னுடைய சொந்த ஊரை கைப்பற்றுவதற்கு 13 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. நபிதானே, இவர்கள் எல்லாம் உண்மையாகவே தௌஹீதின்பால் வாழ்ந்தவர்கள், தௌஹீதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தவர்கள், தௌஹீதை மாத்திரமே சித்தாந்தமாக, உள்ளமாக, உளமாக, உடலாக நினைத்து வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு எவ்வளவு தாமதமாக இருக்கு. ஒரு அருளை பெற, ஒரு அன்பை பெற, அல்லாஹ் தருகிற அந்த பொக்கிஷத்தை பெற பல ஆண்டு காலமாகி இருக்கிறது. இன்றைக்கு நாம் ரொம்ப ஷார்ட் பீரியட் எதிர்பார்க்கிறோம். ஒரு குழந்தை என்பது யதார்த்தமா எல்லாம் எதிர்பார்க்கிறது தானே. இப்படி கற்பனைக்குள்ளாக ஓட்டி பாருங்க. ஒரு நபியாக இருக்கிறார், ஆக சிறந்த இறைச்சவதியாக, இறை பண்பாக இருக்கிறார், இறைவனோடு நெடுதினமும் உரையாடி கொண்டிருக்கிறார்.
இறைவன் சொல்லுகிற வாசகத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார், எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா செய்திகளின் இறைவன் எதையெல்லாம் எடுத்து சொல்கிறானோ, எதையெல்லாம் நன்மையோ தீமையோ செய்தியோ நல்லதோ கெட்ட எல்லாவற்றையும் சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய அவருக்கு ஒரு தேவை இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை இல்லையா, அவரை விட இறைவனுக்கு நெருக்கமான நபர் இருக்க முடியுமா? ஒரு நபி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார், மரணித்தால் நேரடியாக சொர்க்கம் தான் நற்செய்தி கூறப்பட்டவராக இருக்கிறார். ஆனாலும் இறைவன் எடுத்த மாத்திரத்தில் கொடுக்கல. ஏனென்றால் நான் கொடுக்கக்கூடிய பொருள் நான் கொடுப்பதை போன்று பூமியில் எவனாலும் கொடுக்க முடியாது. நான் கொடுப்பது அப்படிப்பட்ட பொருள். நபிகளார் நபி தானே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே, மன்னிக்கப்பட்டவங்க தானே. ஏன் மக்காவை ஒரு நாளில் வெற்றி கொள்ள முடியாதா? அது இறைவனால் நடத்த முடியாதா? அந்த ஆற்றலை உருவாக்க முடியாதா? ஏன் தாமதம்? எல்லாவற்றுக்கும் சில காலம் இருக்கிறது. இறைவன் ஒன்றை தருகிறான் என்றால் எடுத்த மாத்திரத்தில் எல்லாம் தரமாட்டான். ஒரு பேப்பர் மாதிரி எல்லாம் தூக்கி போட மாட்டான். அவன் தருவதிலே ஆக சிறந்த ஒன்றைத்தான் தருவான். சும்மா யதார்த்தமா ஏனோ தானோ எல்லாம் தரமாட்டான். அது ஒன்றை கொடுத்தால் சாகிற வரைக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய சூழலையும் தருவான். இவர்கள் எல்லாம் நபிமார்கள், உண்மையான தௌஹீதை பிரச்சாரம் செய்தார்கள். தௌஹீதை வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுக்கே சில காலமாகி இருக்கிறது அல்லாஹுடைய அருளை பெற. ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியில வராங்க, சாலைக்கு வராங்க. ரோட்டுக்கு வரக்கூடிய சூழல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே வெளியில நிக்கிறாங்க. அப்புறம் சொல்லா கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களை எது வெளியேற்றியதுன்னு கேட்கிறாங்க. அப்ப உமர் சொல்றாங்க, வேற என்ன, பசிதான், பசிதான் இன்றைய நாள் எங்களை வெளியேற்றியதுங்கிறாங்க. 3 பேருமே சேர்றாங்க. ஒரு நபி ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், ஆனால் ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இறைவனுடைய ஆக சிறந்த நபியாக இருக்கிறார், மிகப்பெரிய சமுதாயத்தை தன்னுடைய கைக்குள்ளாக அடக்கியவராக இருக்கிறார். அவங்க பசின்னு சொல்லி ரோட்டுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. 3 பேருமே சந்திக்கிறாங்க. 3 பேருமே ஒரு அன்சாரியுடைய வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. போகும் பொழுது அந்த வீட்டுல அந்த அன்சாரி தோழர் இல்லைன்னு சொன்னதுமே அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. மனைவிட்டு கணவனை பற்றி விசாரிக்கிறாங்க. இது மாதிரி கணவன் இது மாதிரி தண்ணீர் ஏந்துவதற்காக போயிருக்கிறாங்க, தண்ணீரை அள்ளிட்டு வருவதற்காக போயிருக்காங்கிறாங்க. வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணும் பொழுது நபிகளாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 3 பேரும் கடுமையான பசியில் இருக்கிறாங்க. இந்த செய்தியை அந்த அன்சாரி தோழர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதுமே அந்த நபி தோழர் சொல்லுகிறார், வல்லாஹி ஃபுஸ்து ரப்பில் காபா, இறைவன் மீது சத்தியமாக இன்றைய நாள் நான் விருந்தளிக்கக்கூடிய விருந்தாளியை யாருமே சந்தித்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. உடனே தங்களுடைய பேரிச்சம்பழ தோட்டத்திற்காக போறாங்க. ஒரு கொலை பேரிச்சம்பழத்தை வெட்டிட்டு வராங்க. அந்த பேரிச்சம்பழத்தை கூட அபூபக்கர் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். சில பழம் பழுத்திருந்தது, சில இது காயாக இருந்தது, சிலவற்றை சாப்பிடவே முடியாது, ஆனாலும் நாங்கள் சாப்பிட்டோம். சில இறைச்சி துண்டுகளையும் கொண்டு வந்து வைத்தார்கள். பேரிச்சம்பழம், தண்ணீர், சில இறைச்சி, ஆட்டினுடைய இறைச்சி, நாங்கள் இந்த 3ஐயும் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு நபிகளார் ஒரு வார்த்தை சொன்னார்கள், எங்களுக்கு உள்ளங்கள் எல்லாம் கனத்து போய் நாங்கள் நின்றோம். நபிகளார் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னார்கள், லா துஸ்அலூன அன் ஹாதன் நைம் யௌமல் கியாமத், தோழர்களே இந்த அருட்கொடை குறித்து நீங்கள் நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள். இந்த அருட்கொடை குறித்து இறைவன் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான். உமக்கு நான் பேரிச்சம்பழத்தை கொடுத்தேன்ல, ஒரு துண்டு இறைச்சியை கொடுத்தேன்ல, தண்ணீரை கொடுத்தேன், அதை எப்படியாக நீ அணுகினாய்? அந்த நேரத்தில் என்னை நீ பெருமைப்படுத்தினாயா, புகழ்ந்தாயா, என்னை குறித்து நீ நினைத்தாயா என்பது இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். அவர்கள் எல்லாம் நாங்கள் அன்றைய நாள் ஆச்சரியப்பட்டோம். இது குறித்து இறைவன் கேட்பானா? ஒரு பேரிச்சம்பழத்தை குறித்து கேட்பானா? ஒரு தண்ணீரை குறித்து கேட்பானா? ஒரு ஆட்டிறைச்சி குறித்து கேள்வியா? ஆட்டிறைச்சி என்பது அன்றைய அரபு உலகத்தில் ரொம்ப அற்பமா பார்க்கப்பட்ட ஒரு பொருள். எங்க பார்த்தாலும் ஆட்டிறைச்சி.
இறைச்சி என்பது மிகுந்ததாக இருக்கும். ஒரு நபி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்ட அந்த நேரத்தில் கூட தோழர்களே, ஒன்றை உலகத்தில் ஆக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதோ நீங்கள் சாப்பிட்ட இந்த பேரிச்சம்பழமும் இந்த தண்ணீரும் இந்த இறைச்சியும் இது குறித்து கூட நாளை மறுமை நாள் இறைவன் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான். இந்த அருட்கொடை குறித்து உங்களை விசாரிப்பான். இன்னும் சொல்வதாக இருந்தால் கூட அம்ர் பின் ஜமூஹ் என்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் யார் என்றால், இயற்கையாகவே கால் ஊனமாக படைக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். இயற்கையாகவே ஒரு நடப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபித்தோழர். ஒரு தடவை அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதரை சந்தித்து இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இந்த அம்ர் பின் ஜமூஹ் யார் என்றால், இயற்கையாகவே கால் ஊனமாக படைக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். தங்களால் சரிவர பூமிக்கு மேலாக நடக்க தகுதி இல்லாத ஒரு நபித்தோழர். கால்கள் இரண்டும் சரியான நிலையில் இல்லாத ஒரு நபித்தோழர். அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள். சந்தித்த பிறகு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அரைத்தையின் கத்தல் தூஃபி சபீலில்லாஹி ஸஹீஹில் ஃபில் ஜன்னah, ஒருவேளை நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டால் அம்ஷி பிரிஜ்லிஹி ஹாதிஹி ஸஹீஹில் ஃபில் ஜன்னah, இந்த போர்க்களத்தில் கலந்து நான் கொல்லப்பட்டால் வகானத் அர்ஜா வரிஜ்லிஹி அர்ஜா, இந்த இரண்டு கால்களும் இல்லாத நிலையில் நான் ஊனமாக இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டால் கண்ணி உந்துர் இலைக்கபி தம்ஷி பிரிஜ்லிஹி ஹாதிஹி ஃபி ஸஹீஹில் ஜன்னah, நான் சொர்க்கத்துல இரண்டு கால்களோடு நடக்கலாமா? எனக்கு நல்ல கால் அங்கேயாவது கிடைக்குமா? நான் இந்த கால் எனக்கு இப்பொழுது இருப்பதை நான் ஊனமாக நினைக்கல. அந்த மண்ணுல அந்த சொர்க்கத்துல என்னால் நடந்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. போர்க்களத்துக்கு பேசு காலு, கால் தான் பேசு. நாம் ஒருவரை தாக்குவதாக இருந்தாலும் முன்னேறி தாக்க வேண்டும். நம்மை ஒருவன் தாக்குவதாக இருந்தாலும் கேடயத்தை கொண்டு தடுத்து பாதத்தை பூமியிலே ஆழ பதிக்க வேண்டும். இதுதான் பேஸ். இதுவே இல்ல. ரசூலுல்லாஹ் சாதாரணம் நினைக்கிறாங்க. சும்மா தானே கேட்கிறாரு, உடல் ஊனமா இருக்கிறாரு, இவர் எங்க போர்க்களத்துக்கு வரப்போறாரு? போர்க்களத்துக்கு வரமாட்டாரு தானே, கால் தானே பேசு. அப்ப கால் இல்ல, அப்ப கால் இல்லைன்னா வரமாட்டாரு தானேன்னு சொல்லி சாதாரண காலச்சு நாம அமர் அப்படியே அப்படிதான் இருக்கட்டும், அப்படியாகவே அதுதான் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ போர்க்களத்துல கலந்துகிட்டீனா, கொல்லப்பட்டீனா, நீ உண்மையா எதை நினைக்கிறியோ அதை அடைஞ்சிருவன்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க. போர்க்களம் நடந்து முடிகிறது. ஒவ்வொரு ஜனாசாவும் கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னதாக போடுறாங்க. ரெண்டு சின்ன கால் தெரியுது அந்த கால்களுக்கு மத்தியில. இரண்டு சின்ன கால், அதுதான் அம்ர் பின் ஜமூஹுடைய கால் தெரிகிறது. அதை பார்த்ததுமே அம்ரை சொர்க்கத்தை நடப்பதை போன்று காட்டுகிறான். இறைவன் சொல்லுகிறான், கந்தி உந்தூர் இலைக்கபி தம்ஷி ஹாதிகள் ரஹீல் ஜன்னா, அம்ரே, நீ சொல்வதை நான் தவறாக எண்ணிக்கொண்டேனப்பா. நீ சொர்க்கத்திலே நடந்து செல்வதை நான் இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜனாசா பூமிக்கு மேல கிடக்கு, கஃனிடல, உயிர் தியாகம் மாத்திரம் செய்திருக்கிறார்கள், இன்னும் அடக்கம் செய்யப்படல. அடக்கம் படாத அந்த உயிர் மேல கிடக்கும் பொழுது அல்லாஹ் அமரை எடுத்து காட்டுகிறான். நபிகளார் சொன்னார்கள், கந்தி உந்தூர் இலைக்க தம்ஷி பிரஜிலிக்க ஹாதிஹி ஸஹீஹில் ஜன்னah, அமரே, நீ சொர்க்கத்தில் நடந்து செல்வதை நான் பார்க்கிறேன்பா, சொர்க்கத்திலே நீ ஓடுவதை நான் பார்க்கிறேன்பா. நீ எதற்காக ஆசைப்பட்டாய்? என்னது உள்ளம் தவறாக எண்ணிக்கொண்டது என்று வருத்தப்பட்டார்கள். நபிகளார் கண்ணீர் சாறை சாறையாக சிந்தும் பொழுது அந்த நேரத்தில் பெரும்பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். எக்கோலு யாழைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நானும் அம்ரை போன்று படைத்திருக்க கூடாதா? எனக்கும் அம்ரை போன்று கால்கள் ஊனமாக இருந்திருக்க கூடாதா? நான் அதற்கு முன்னதாகவே மரணத்தை சந்தித்து நான் சொர்க்கத்தில் நடந்திருக்க வேண்டுமே. அந்த செய்தி நபிகளார் எல்லோருக்கும் சொல்லியிருக்க வேண்டுமே என்று சில மக்கள் ஆசைப்பட்டார்கள். அமரிடத்திலே கால் இல்ல, இருப்பதை அவர்கள் அல்லாஹுடைய அருளாக நினைத்தார்கள். நான் இருக்கேன்ல, எனக்கு நல்ல பார்வை இருக்குல்ல, நல்ல உடல் அமைப்பு இருக்குல்ல, கால் தானே இல்ல. கால் இல்லை என்றால் இறைவனை நெருங்குவதற்கு அது ஒரு தடை இல்லைல்ல.
கால் என்பது முக்கியம் கிடையாது. அதுல போர்க்களத்துக்கு பேஸாக இருந்தாலும் அதுவே இல்லை என்றாலும் நான் இறைவனோடு நெருங்க முடியும் என்று ஒட்டுமொத்த மக்களுக்குமே புரிய வைத்தார்கள். ஆனால் உள்ளம் சொல்லும், ரொம்ப காலமா வேலை செய்யற, எந்த ஒரு அருளுமே இல்லை, எந்த ஒரு மறக்கத்துமே இல்லை, ஜும்மா முடிச்சு என்ன பாய் சாப்பிட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லை, மட்டன் பிரியாணியும் தால்ச்சாவும் தான் சாப்பிட்டேன். அப்படியா பாய், அருள் இல்லையா பாய்? சட்டை எங்க பாய் எடுத்தீங்க? சட்டை நல்லா இருக்கு, இது பெரிய காசு இல்லை, 1200 ரூபா ஓட்டோல எடுத்தேன். கைலி நல்லா இருக்கு, கைலி எங்க எடுத்தீங்க? இது கம்மி காசு தான், 400 ரூபா, நண்டு பிராண்டு. நாம் எதையெல்லாம் நம்மிடத்தில் கொடுக்கவில்லை என்று நாம் நினைக்கிறோமோ, இறைவன் ஒரு கேள்வியும் கேட்கிறான், ஒமாபிக்கும் மினல் நிஅமத்தில்லாஹி ஃபமினல்லாஹ், உங்களுக்கு எதுவும் நான் கொடுக்கலையா? அப்படி என்றால் உங்களிடம் இருப்பதெல்லாம் யார் கொடுத்தா? நான் உனக்கு எதுவும் கொடுக்கல, இப்ப வாங்கி வச்சிருக்கல, புதுசா உனக்கு எதுவுமே நான் தரல. ஒருவேளை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், பார்க்கிறது, பேசுறது, நுகர்றது, கேட்கிறது, கை காலு நரம்பு சதை, இதையெல்லாம் தந்தது யார்? இதையெல்லாம் நான் கொடுத்த உனக்கு, என்னிடம் வந்தது. அனைத்து அருட்கொடையும் நாம் தான் நமக்கு கொடுத்தோம் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆனாலும் உள்ளம் சொல்லுது, அல்லாஹ் கருணையாளன் தானே, அல்லாஹ் இரக்கமுடையவன் தானே, எப்படியாவது சொர்க்கத்தை தந்து விட மாட்டானா? எப்படியாவது நமக்கு கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்து விட மாட்டானா? உண்மையாகவே வெறும் பெயரளவில் அவன் ரஹ்மான் ரஹீம் அல்ல. அவனுடைய அன்பையும் அருளையும் திருமறை குர்ஆன் ஏராளமான இடங்கள் விவரித்து பேசுகிறது. அவனுடைய அன்பிற்கும் அருளிற்கும் எப்படி எல்லை கிடையாதோ, அளவு கிடையாதோ, முடிவு கிடையாதோ, அதே போன்று இறைவனுடைய மறுமுகத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபியே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வன்னஹு அஅலமு ஷதீதுல் இகாப், உமது இறைவன் நாளை மறுமை நாளிலே விரைந்து தண்டிக்கக்கூடியவன், அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உமது இறைவன் கடுமையான ரோஷக்காரன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாளை மறுமை நாள் உமது இறைவன் விரைந்து விசாரிக்கக்கூடியவன், அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வலக்கத் ஊஹிய இலைக்கும் இலல்லதீன மின் கப்லிக்கும், நபியே, இதை தாண்டி, இந்த வட்டத்தை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டால், மாற்றப்பட்டால், உங்களுடைய சொர்க்கத்தினுடைய கனவை நாம் இரண்டாக உடைத்து விடுவோம். ஹத்தாலா யதுகுலுல் ஜன்னா, உங்களால் சொர்க்கத்தின் பக்கமே வர முடியாது. நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்லுகிறான். உண்மையாகவே என்னிடத்தில் எந்த ஒரு அருட்கொடையும் தரலையா? நான் எந்த ஒரு அருட்கொடையும் நான் இதுவரைக்கும் இறைவன் எனக்கு தரலையா? அருட்கொடை இறைவன் தந்தால் நான் அவனை நினைவு கூறுவேன், இல்லை என்றால் என்னிடம் இருப்பதற்காக நான் எந்த ஒன்றையும் கூற மாட்டேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பூமிய மனிதர்கள் 720 நாடுகளாக பிரித்தார்கள். உண்மையாகவே இறைவன் எனக்கு அருள் செய்திருக்கிறானா செய்யவில்லையா என்பது அப்பொழுதுதான் விளங்கும். அந்த 720 நாட்டுல பாலஸ்தீன் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுல கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காசா. அந்த காசாவுல கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலாக போர்க்களத்தை சந்தித்தார்கள். அந்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்கள், வாழ முடியாது. அதிலே பிரதானமாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை அடைகிறார்கள், சில மக்கள் குழுமி இருக்கிறார்கள். சில மக்கள் குழுமி இருக்கும் பொழுது அந்த சில மக்களுக்கு ஒரு தலைவர் உரையாற்றுகிறார். அந்த உரையிலே அவர் ஆரம்பத்திலே சொல்கிறார், இந்த நாள் நிறைய செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் பகிர்ந்து கொள்வதற்கான உடல் வலிமை என்னிடத்துல இல்லை. நான் உணவை பார்த்து இதோடு 4 நாள் ஆகிறது. நான் உணவை பார்த்தே 4 நாள் ஆகுது. நீங்களும் உணவை பார்த்து 4 நாள் ஆகிவிட்டது. அதனால் நாம் விரைவாக நாம் தொழுகையை முடித்து விடுவோம்னு தொழுகையை முடிக்கிறாங்க. நினைத்ததை மாதிரி சாலை இல்ல, பார்ப்பதற்கு கட்டிடங்கள் அல்ல, நோய்வாய்ப்பட்டால் போய் மருத்துவம் பார்க்க மருத்துவமனையே இல்ல, சாப்பாடு சமைப்பதற்கு ஏதுவான பொருட்கள் இல்ல. வாங்க,
சாப்பாட்டை பார்த்து 4 நாள் ஆயிடுச்சு, என்னால உங்களுக்கு உரை நிகழ்த்தவும் முடியாது, உங்களால கேட்கவும் முடியாது. அதனால நாம விரைவாக நாம் தொழுகை முடித்துக் கொள்வோம். ஆனால் ஒன்றை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த நிலை மறந்தாலும் இன்றைய நாள் நாம் இங்கு ஜும்மா தொழுகிறோமே, இது கூட அல்லாஹுடைய அருள் இல்லை என்றால் நம்மால் தொழ முடியாது. உதுக்குரு நிஅமத், நீங்கள் அதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. பார்ப்பதற்கு கட்டிடங்கள் கிடையாது. மருத்துவம் என்றால் ஏதேனும் ஒரு சிகிச்சை என்றால் மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவமனை கிடையாது, உணவு கிடையாது. ஆனாலும் தங்களிடம் இருப்பதை கொண்டு அதுவே மிகப்பெரிய அருளாக நினைத்தார்கள். கடந்த வருடத்திலிருந்து 2024 இருந்து 2025 வாழ்றன, அது அருளான்னு தெரியல. அதே உடல் அமைப்போடு இங்க வந்திருக்கிறேன், அது பெருசா தெரியல. அதே பார்வையோட கேட்கும் திறனோட எந்த ஆரோக்கிய கோளாறும் இல்லாம எந்த ஒரு நோயும் இல்லாம கை காலு எல்லா உறுப்புகளும் சீராக இங்க கொண்டு வந்து வச்சான, அது பெருசா நினைக்கல. எப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் சிந்திக்க நினைத்தால்தான் இறைவன் அடுத்தவருக்கு கொடுத்த அருட்கொடை நினைத்து பொறாமையோ அல்லது அவர்களை போன்று வாழ வேண்டும் என்ற சிந்தனையோ நமக்கு தோன்றாது. இறைவன் நமக்கென்று ஒரு சாப்டர் வச்சிருக்கிறாள். அவருக்கு அந்த அவ்வளவு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த தேவைகள் அதற்குள்ளாக பூர்த்தி அடையாது. 40,000 40,000 தேவை பூர்த்தி அடையும். ஆனால் நம்முடைய உள்ளம் அதைத்தான் பிரதானமாகவே நினைக்கிறது. எலும்புகள் எல்லாம் வலுவிழக்கணும், நபித்தானே கேட்ட மாத்திரத்தில் கொடுத்திருக்கலாம, ஏன் கொடுக்கல? தன்னுடைய மனைவியை மலடித்தன்மை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தின பிறகு இறைவன் தரமாட்டான் என்ற சிந்தனையோ சில நேரத்தில் நிராசை அடையாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்களே, ஒரே நாள்ல கொடுத்திருக்கலாம்ல. ஒரு திருமணமாகிய தம்பதிக்கு குழந்தை என்பது பிரதானமான ஒன்று தானே, எல்லோரும் ஆசைப்படுகிற ஒன்று தானே. அதே மாதிரி தானே சக்கரியாவும் ஆசைப்பட்டார், இறைவன் உடனே கொடுத்தானா? உடனே அவர்கள் கொடுக்கப்பட்டதா? பிறகுதான் சக்கரியாவிற்கு யஹ்யாவை நாம் கொடுக்கிறோம். யஹ்யாவை நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த யஹ்யா என்ற பெயர் இதனால் வரைக்கும் எத்தனையோ நபிமார்களை நாம் படைத்திருக்கிறோம், எத்தனையோ சமுதாயத்தை நாம் கட்டமைத்தோம். இந்த யஹ்யா என்ற பெயர் நாம் தான் வைக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் இந்த பெயர் நாம் வைத்ததே கிடையாது. யஹ்யா என்ற பெயர் சக்கரியாவினுடைய மகனுக்கு வந்த பிறகு அவரை நபியாக்குகிறார். அந்த பெயர் அதனால் வரைக்கும் யாருக்கும் வைக்கப்படாத பெயர். எந்த நேரத்தில் கொடுத்தா? சக்கரியா நிராசை அடைகிறார். எனக்கு குழந்தை பெருக்க தகுதி இல்லாதவனாக நான் மாறிவிட்டேன், தலை நரைத்து விட்டது, கண்ணம் பழுத்து விட்டது, எலும்புகள் எல்லாம் மஞ்சள் எல்லாம் மற்றவதாக போயிட்டது, என்னுடைய மனைவியோ மலட்டுத்தன்மை வரைக்கும் போய்விட்டால் என்னால முடியாது, உன்னால முடியும், நீ கொடுன்னு கேட்டாங்க. சில நேரங்களில் நமக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் ஏதோ ஒன்று சிறந்தது நம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்கிறது. அந்த 114 அத்தியாயத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல அது வரிசைப்படுத்தப்பட்டது. அதுல முதல் அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த அத்தியாயம் ஒரு 7 வசனங்களை கொண்டது. சபஅம் மினல் மசானி, நபியே உமக்கு நாம் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 நாம் தந்திருக்கிறோம். அந்த 7 வசனம் என்ன கருத்து சொல்லுதுன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க.
அந்த 7 வசனம் என்ன செய்தியை சொல்லுது? நான் தான் கேட்டேன், நீங்க என்கிட்ட கேட்கல. அந்த 7 வசனம் என்ன செய்தியை சொல்லுது? இல்ல இல்ல, என்ன செய்தியை சொல்லுது? சரி, பின்னாடி சொல்றேன். அதுல பிரதானமா சில செய்தி இருக்கு. இன்றைக்கு சமகாலத்துல இது இஸ்லாத்தினுடைய மகிமை தெரியாத சில மடமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த உலகத்திலே பொருளாதாரம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் நேர் வழி என்பது ஒமையஷா, நாம் நாடியவருக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். பொருளாதாரத்தை நாம் அம்பானிக்கும் கொடுப்போம், அதானிக்கும் கொடுப்போம். ஆனால் நேர் வழி நாம் நாடுவோம். அதிலே அருள் செய்ய வேண்டும் என்றால் நாம் வாரி இறைப்போம். பொருளாதாரம் யாருக்கு வேண்டுமென்றாலும் தருவோம். நீண்ட கால வாழ்க்கை யாருக்கு வேண்டுமென்றாலும் கொடுப்போம். நீண்ட கால பொருளாதாரத்தினுடைய வசதி வாய்ப்புகளை நாம் அதிகப்படுத்துவோம். யாருக்கு வேண்டுமென்றாலும் கிடைக்கும். ஆனால் அல்லாஹுடைய அருள் என்பது நாளை மறுமை நாளிலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், லவ்லா ரப்பி நிஅமதி, இறைவா உன்னுடைய அருள் மாத்திரம் இல்லை என்றால் நானும் நரகவாதியாக ஆகியிருப்பேன் என்று சொன்னார்கள். இறைவனுடைய அருள் இல்லை என்றால் நாங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே தள்ளாடி கொண்டிருந்தோம். நரகத்தினுடைய விளிம்பிலே எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. நாம் தான் அதை மாற்றினோம் என்று இறைவன் சொல்லுகிறான். இன்றைக்கு சமகாலத்தில் பார்க்கிறோம், இந்த இஸ்லாம் ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனும் திரும்பி பார்க்கிற இப்ராஹிமுடைய தந்தைக்கு தரப்படாத இஸ்லாம் 950 ஆண்டு காலம் இரவு பகல் வெளிப்படையாக அந்தரங்கமாக மறைமுகமாக எல்லா வகையிலும் பிரச்சாரம் செய்த நூஹ் நபி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் 23 ஆண்டு காலம் நபிகளாரோடு ஒட்டி ஏராளமான போர்க்களங்களை சந்தித்த அவர்களுடைய உறவினரான அபீ தாலிபிற்கு கிடைக்காத இந்த மார்க்கம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், இப்ராஹிமுடைய குடும்பத்தாரை விட, நூஹ் நபியினுடைய குடும்பத்தாரை விட, லூத் நபியினுடைய குடும்பத்தாரை விட, நபிகளாருடைய குடும்பத்தாரை விட நான் அருள் செய்யப்பட்டவன் என்பதை பிரதானமாக எனது உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் இப்ராஹிம் இறைவனுடைய நண்பனாக இருந்தாலும் அவருடைய தந்தைக்கு இந்த மார்க்கம் கிடைக்கல. இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான் அல்லவா, அதை விட நான் ஆக சிறந்தவன், இறைவனால் நான் தேர்வு செய்யப்பட்டவன், அருள் செய்யப்பட்டவன், பொருந்திக் கொள்ளப்பட்டவன் என்பதை நான் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதை விளங்காமல், இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் உலகத்தினுடைய நவீன கலாச்சாரத்தின் பக்கம் தங்களுடைய உள்ளத்தை ஆழ பதிய வைப்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு அம்மா Facebookல ரொம்ப வைரலா வந்துச்சுல, எனக்கு என் புருஷனை விட இவரை தான் பிடிக்கும்னு சொல்லி அழகான ஒரு சிரிப்பு வேற. பின்னாடி தேடுறான், இந்த 41 இது போயிட்டா போலியான்னு தேடுறான். அந்த அம்மா சிரிச்சிச்சுல, இந்த 41 இது போயிருக்கா இல்லையா, அது போட்டோவே வரலையா, முசீபத்து போய் தொலைஞ்சான்ங்கிறான். அல்ல, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை விளையாட்டானது, வஸீனத்துன் அலங்காரமானது, வதஃபாஹுரும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே பெருமை அடிக்கிற விதத்தில் இருக்கிறது, வல்தகாசுரும் ஃபில் அம்வால் இதிலே பொருளாதாரத்தை சேகரிப்பதிலே உள்ளது. மனிதன் பொருளாதாரம் 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 என்று ஓடுகிறான் என்றால் இயற்கையாகவே அவன் அப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறான். இது நிரந்தரம் நீங்க நினைக்காதீங்க, இங்கேயே வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காதீங்க. அப்படியாக நீங்கள் நினைத்தால் நபியே நீங்கள் கேளுங்கள், அவனை பெற்றெடுத்த தாயோட தாய் எங்க, அதற்கு காரணமாக இருந்த தந்தையோட தந்தை எங்க, இந்த உலக வாழ்க்கை மனிதனை ஏமாற்றுவதற்காக நாம் படைத்த இந்த உலகத்திலே படைத்த எல்லா உயிரினங்களுக்கும் அதற்கான வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தாமல் படைக்கல. அது மரணிக்கிற வரைக்கும், மரண தருவாய் வரைக்கும் நாம் என்று அதற்கு என்ன ரிசிக்கை ஏற்படுத்தினோமோ அந்த ரிசிக்கை அதை அடையாமல் மரணிக்காது என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு தடவை மஸ்ஜித் நபவியின் ஓரமாக ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ஒரு கிராமவாசி அந்த சாலை ஓரமா நடந்து போறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு கீழே இருந்து அந்த பேரிச்ச மரத்துல இருந்து ஒன்னு எடுத்து அந்த நபித்தோழர்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த கிராமவாசிட்ட கொடுக்குறாங்க.
அவர் வாங்கி பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். சாப்பிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹில் முல்க், என்னுடைய உயிர் எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீ இங்கு வராவிட்டாலும் இந்த பேரித்தம்பழம் உன்னை நோக்கி வந்திருக்கும். நீ இங்க வரலனாலும் இது உனக்கான பேரித்தம்பழம் என்றால் இது உன்னை நோக்கி வந்திருக்கும். நீ எங்க இருந்தாலும் சரி அங்கு நோக்கி இது வரும் என்று நபிகளார் சொன்னார். ஆனாலும் இந்த அருட்கொடைகள் குறித்து நீங்கள் நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். இறைவன் உங்களுக்கு என்னவெல்லாம் அருட் செய்தானோ, அருட்கொடைகளை கொடுத்தானோ அதையெல்லாம் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குழந்தை கொடுத்தானா விசாரணை இருக்கு, மனைவியை கொடுத்தானா விசாரணை இருக்கு, ஆரோக்கியமான உறுப்புகளை கொடுத்தான விசாரணை இருக்கு, பார்வை, கண்ணு, காது எல்லாவற்றையும் தந்தான எல்லாம் குறித்து விசாரணை இருக்கிறது. ஒரு அற்பமான பேரித்தம்பழத்திற்கு விசாரணை இருக்கு என்றால், நல்ல ஆடைகளை கொடுத்திருக்கிறான், நல்ல உணவை கொடுத்திருக்கிறான், நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், மனைவி மக்களை கொடுத்திருக்கிறான். விசாரிக்க மாட்டானா? விசாரிக்காம விட்டுருவானா? நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாம் எதை கொடுத்தோமோ அது குறித்து மாத்திரம்தான் விசாரிப்போம். நான் கொடுத்ததுக்கு மட்டும்தான் கேள்வி, கொடுக்காததுக்கெல்லாம் கேட்க மாட்டேன். நான் உமக்கு எதை கொடுத்திருக்கிறோமோ அது மட்டும்தான் கேள்வி. ஆனால் இதை விளங்காமல் இருக்கிறோம். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எல்லாவற்றும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு விதை மரமாக வேண்டும் என்றால் சில காலம் இருக்கு. அந்த மரத்திலே பூ வைக்க வேண்டும் என்றால் அதற்கும் சில காலம் இருக்கு. பூ காயாக மாற வேண்டும் என்றால் அதற்கும் சில காலம் இருக்கிறது. காய் அதற்கு பிறகுதான் பழமாக வேண்டும். அந்த பழத்திலே எத்தனை பழம் வியாபாரத்திற்கு செல்லும் அதற்கும் சில காலம் இருக்கு. இறைவன் நினைத்திருந்தால் மக்காவினுடைய வெற்றியை ஒரு நிமிடத்தில் கொடுத்திருக்க மாட்டானா ரசூலுல்லாஹ்வுக்கு? இறைவன் நினைத்திருந்தால் யூசுஃபை ஒரு நிமிடத்தில் காப்பாற்றி இருக்க மாட்டானா? இறைவன் நினைத்திருந்தால் யூனுஸை காப்பாற்றி இருக்க மாட்டானா? இறைவன் நினைத்திருந்தால் இப்ராஹிமை காப்பாற்றி இருக்க மாட்டானா? மூசாவை காப்பாற்றி இருக்க மாட்டானா? ஜக்கரியா கேட்ட மாத்திரத்தில் குழந்தையை கொடுத்திருக்க மாட்டானா? இவர்கள் எல்லாம் உண்மையாகவே தௌஹீதின்பால் வாழ்ந்தவர்கள், தௌஹீதினுடைய தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக நினைத்தவர்கள். இதை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். வார்த்தையிலே கிடையாது, வாழ்க்கையிலே பிரச்சாரம் செய்தார். இவர்களை விட உண்மையான இறையச்சவாதி கொண்டு வர முடியுமா? இவர்களை விட உண்மையான தௌஹீத்வாதியை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து அறிமுகம் செய்ய முடியுமா? சில நேரங்களில் நபிகளார் சொன்னார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், இறைவன் எங்களுக்கு உதவி விட மாட்டானா என்று அந்த உதவி ஏங்கி தவித்தார்கள். எப்பொழுது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் சிந்திக்க ஆரம்பம் செய்தால்தான் அடுத்தவருக்கு குறித்தது நினைத்து எனக்கு தவறான சிந்தனையும் தவறான எண்ண ஓட்டமும் வராமல் இருக்கும். உண்மையாகவே உமக்கு நாம் எதையும் தரவில்லையா? அலம் நஜஅல் லஹு ஐனைன், நபியே நீங்கள் கேளுங்கள், அவனுக்கு நாம் பார்க்கக்கூடிய கண்களை தரவில்லையா? வலிஷான வஷஃபத்தைன், அவனுக்கு நாம் 2 உதடுகளை தரவில்லையா? இந்த கண்ணை குறித்து சிந்திச்சு பாரு. சாகிற வரைக்கும் சிந்தித்தாலும் அதை குறித்து உன்னால் சிந்திக்க முடியாது. இந்த கண் இருக்குல்ல, இந்த உருண்டையான ஒரு முட்டை வடிவத்துல இல்லாம உருண்டையான ஒரு வடிவத்துல இந்த கண் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட அந்த கண் இருக்குல்ல, இன்றைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, எவ்வளவோ விஞ்ஞானமும் அறிவியலும் வளர்ந்திருக்கிறது. ஒரு சாதாரண இந்த உருண்டை வடிவ கண்ணினுடைய பவர், மொபைல்ல பிடிக்கிறோம்ல போட்டோ, அதை பிக்சல் அப்படின்னு சொல்லி அந்த டென்சிட்டியை ஒன்று சேர்ப்பான். அப்பதான் அதனுடைய கிளாரிட்டி தெரியும். அதை பிக்சல்னு அளவிடுவாங்க. சின்ன 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 கட்டடமா இருக்கும். அந்த பிக்சலை கண்ணுக்குன்னு சில பிக்சல் இருக்கு, 576 பிக்சல் இருக்கு. ஒரு 50 பிக்சல் போன்ல வந்தாலும் எவ்வளவு தெளிவா இருக்குங்கிறோம். கண்ணை விடவா அது தெளிவா இருக்கு? இந்த மூளை இருக்குல்ல, ஒரு மொபைலுக்கு ஒரு 256 GB அல்லது 512 GB ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 25 வருஷமா இருக்கிறோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி யாரை பார்த்தோமோ மூளை கரெக்டா சொல்லுது, இவன் இன்னாருடைய பையன் இன்னாருன்னு சொல்லுது. இவனை இங்க பார்த்தோமோன்னு சொல்லுது, இவன் நம்முடைய தோழர்னு சொல்லுது. இவ்வளவு செய்திகளை ஸ்டோர் பண்ணுத, அது அருள் இல்லையா? இதனால் வரைக்கும் நல்ல முறையில பார்க்கிறோமே, அது அருள் இல்லையா? இதனால் வரைக்கும் நல்ல உணவுகளை சுவைக்கிறோமே, அது அருள் இல்லையா? நல்ல உதடுகள் இருக்கு, அது அறிவு இல்லையா? உண்மையாகவே திருமறை குர்ஆன் சொல்லுகிறது,
வெறும் நாவு மாத்திரம் உங்களுடைய வார்த்தைகளை வெளியேற்றாது. சரியான பல் அமைப்பு வேண்டும், உதடுகளும் வேண்டும். நீங்கள் பேசுவதற்கு ஏதுவாக வெறும் நாக்கை மாத்திரம் நாம் தரல, உதடுகள் இருந்தால்தான் பல்லமைப்பும் உதடுகளும் இருந்தால்தான் பேச முடியும் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்டது. கோழி இருக்குல்ல, அந்த கோழி குப்பையை சீக்கிற போது குப்பையில ஒரு விலை உயர்ந்த பொருள் வைரம் கிடந்தாலும் அதற்கு வைரம் என்று தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு விலை உயர்ந்தது என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடியல. நாசான்னு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது வாஷிங்டன்ல, கேபிட்டலா கொண்டு நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுதான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல ரொம்ப டாப்பா இருக்கு. ஏராளமான இன்வெஸ்டர்கள், யூரோப்பு, கனடா, இப்படி ஏராளமான நாட்டில இருந்து அவங்களுக்கு பொருளாதாரம் வருது. ஏராளமான செய்திகளை நாளுக்கு நாள் என்ன செய்யறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் இதனால் வரைக்கும் ஆராய்ச்சி 72 ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை பொய்ப்படுத்துவதற்காக. 72 ஆராய்ச்சியை தொட்டார்கள். 72 நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். 72 ஆராய்ச்சியை தொற்றிருக்கிறார்கள். 72 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சில மக்களிடத்திலே வினவப்படுகிறது, இந்த செய்தி அசை போடப்படுகிறது, நாம் ஏன் மீண்டும் இதை குறித்து நாம் இன்னும் ஆழமாக இதை நாம் பொய்ப்பிக்க முயற்சி செய்யக்கூடாதான்னு சொல்லும் பொழுது, அதனுடைய தற்போது இன்வெஸ்டர் ஒரு வார்த்தையை பிரதானமாக சொல்கிறார், செய்வதற்கு ஆசையெல்லாம் இருக்கிறது, செய்தால் வேறொருவன் இஸ்லாத்திற்கு மாறிவிடுவானோ என்ற அச்சம் இருக்கிறது, அதனால் செய்ய வேண்டாம் சொன்னார். கடைசியா இஸ்லாத்திற்கு வந்தவர் தான் ஜோசப். இவர் யாருன்னா ரஷ்யாவை சேர்ந்தவர். இவர் எதை வச்சு வந்தாருன்னா மரஜல் பஹரைன் எல்தகியான், நபியே நாம் தான் 2 கடல்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறோம், அது ஒன்றை ஒன்று கடக்காது, இந்த தண்ணீரினுடைய சுவை வேற அந்த தண்ணீரினுடைய சுவை வேற, அது 2க்கு மத்தியிலே திரை இருக்கிறது, நாம் தான் அதை ஏற்படுத்தி இருக்கும். ஒரே ஒரு வாசகம் ஒருத்தனுக்கு நேர் வழி கொடுக்கு, ஒரு வார்த்தை, ஒரு வாசகம். ஒரு திருமறை குர்ஆன்ல சூரத்து ரஹ்மான் 55வது அத்தியாயத்துல ஒரே ஒரு வசனம் ஒருத்தனை நேர்வழியின் பக்கம் அழைத்திருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நாம் உணராமல் இருந்து கொண்டிருக்கோம். உண்மையாகவே நான் மரணித்த பிறகு நான் என்னிடத்திலே நாளை மறுமை நாளில் நான் வெற்றியடைய வேண்டும் என்றால் உண்மையாகவே என்னிடம் தௌஹீத் வேண்டும். அது வார்த்தையா வாழ்க்கையா? நான் மரணித்த பிறகு என்னுடைய கேள்வி கணக்கு விசாரணை எல்லாம் இலகுவாக வேண்டும் என்றால் என்னிடத்திலே தௌஹீத் வேண்டும். வார்த்தையிலா வாழ்க்கையிலா? நான் மஹ்ஷரிலே கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் என்னிடம் தௌஹீத் வேண்டும். அது வார்த்தையிலா வாழ்க்கையிலா? நான் இறைவனுக்கு முன்னால் உரையாட வேண்டும் என்றால் என்னிடம் தௌஹீத் வேண்டும். அது வார்த்தையா வாழ்க்கையா? நான் இறைவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அது வார்த்தையா வாழ்க்கையா? என்னிடத்தில் தௌஹீத் என்பது வாழ்க்கையாக இருந்தால்தான் இந்த காரணத்தை எல்லாம் நாம் சந்திக்க முடியும். நான் மரணித்த பிறகு எனக்கு விசாரணை வேண்டும் என்றால் நான் தௌஹீதாக இருக்க வேண்டும். அந்த தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை அருள் என்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? சில நேரங்கள் நம்முடைய பார்வைகள் எப்படி வெளியாக பாருங்கள், நம்மை விட ஆக சிறந்த குர்ஆனை ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு. இங்க தொழுது முடிச்சுட்டு அங்க போய் தர்காவுல முட்டுவாரு. நம்மை விட ஆக சிறந்த குரல் வளம் இருக்கும். இங்க கையை பார்த்தா கருப்பு கயிறு கட்டியிருப்பாரு. எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல, எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த கிடைத்த வாய்ப்பு, அதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாம் தான் உமக்கு தௌஹீதை கொண்டு பேரருள் செய்திருக்கிறோம். இறைவன் தருகிற பொருளாதாரத்தை விட, செல்வத்தை விட, ஆட்சியை விட, அதிகாரத்தை விட, மனைவி மக்களை விட அவன் தருகிற அருட்கொடைகளிலே ஆக சிறந்த அருட்கொடை என்பது இந்த நேர்வழி, இந்த தௌஹீத். நாளை மறுமை நாளில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் தௌஹீத் வேணும்ல.
அதை கூட இறைவன் சொல்லுகிறான், நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவருக்கு தான் தௌஹீதை கொடுப்போம். ஆனால் நாம் நினைத்தவருக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுப்போம், நாம் நினைத்தவருக்கெல்லாம் குழந்தையை தருவோம், நாம் நினைத்தவருக்கெல்லாம் மனைவி மக்களை தருவோம், நாம் நினைத்தவருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் நேர் வழி நான் தருவேன், அது என்னுடைய அருட்கொடை. அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், அதைத்தான் நபிமார்கள் சொன்னார்கள். இந்த அருள் இல்லாவிட்டால் நாங்கள் நரகவாதியாக மாறியிருப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இது எல்லாம் சிந்திக்காம ஒட்டுமொத்த மடமைத்தனத்தினுடைய உச்சத்துல ஒரு சினிமா கூத்தாடியை நம்பி போய் உயிரை இழக்கக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படுது. அவன் அழுவணும்னா கிளிசரின் போட்டா தான் அழுவ வரும், யதார்த்தமாலாம் வராது. நாம நம்முடைய வீட்டில் உள்ள சூழல் நினைச்சாலே தானா வரும். அவன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் பாயணும்னா கயிறு வேணும், ரோப்பு வேணும். ஆனால் உண்மையான தலைவரை, தளபதியை திருமறை குர்ஆன் அறிமுகம் செய்கிறது. ஒரு தடவை அகழ் போர், இஸ்லாமிய வரலாற்றில் மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்க ஒரு போர், கிட்டத்தட்ட 27 நாள் நடந்த ஒரு போர். மக்கள் எல்லாம் மதீனாவை சுற்றி அகழை நோண்டி கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய மரண தருவாய் நெருங்கி இருக்கிறது. 53 வயதை கடந்திருக்கிறார்கள். தோண்டும் பொழுது ஒரு சின்ன கல் ஒண்ணு தென்படுது, ஒரு பாறை ஒண்ணு தென்படுது. பாறை தென்பட்டதுமே அவங்களால என்ன செய்யறாங்க, அதை உடைக்கணும், அதை உடைக்க முடியல. ரசூலுல்லாவை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாவை கூப்பிட்டு அதை உடைக்க சொல்றாங்க. உடைத்ததுமே அப்படி சுக்குநூறா உடையுது. ஒரு மக்களுடைய சிரமத்தை யார் ஒருவர் தன்னுடைய சிரமமாக நினைக்கிறாரோ அவர் தான் உண்மையாகவே தலைவராக இருக்க முடியும். அவன் படுகிற கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக, அவன் படுகிற சிரமத்தை தன்னுடைய சிரமமாக. இது நபிகளார் இப்பொழுது மாத்திரம் நினைக்கல, 40 வயதிற்கு முன்னதாகவும் நினைத்தார்கள், நபியாவதற்கு முன்னதாகவும் நினைத்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது, நபியாக நீங்கள் தேர்வு செய்யப்படுகிறீர்கள். ஜிப்ரீலை பார்த்ததுமே அச்சத்தில் வந்து நபிகளாரிடத்தில், கதீஜாவிடத்தில் முறையிடும் பொழுது, நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? இல்லாதவருக்காக உழைக்கிறீர்கள், வறுமைக்காக பொருளாதாரத்தை தருகிறீர்கள், உறவை இணைத்து வாழுகிறீர்கள், உங்களுக்கு எப்படி தீங்கு நடக்கும்னு சொன்னாங்க. இது நபிகளாருடைய பண்பு. இதே மாதிரி நாம நம்முடைய மனைவிட்ட போய் இந்த மாதிரி போனோம்பா, பார்த்து ஏதோ ஒரு பயமா வந்துருச்சுன்னு போய் சொன்னா என்ன நடக்கும்? காலமான காலத்துல இப்படியே ஊட அடங்கி இல்லாம இப்படியே சுத்தனா என்னதான் நடக்கும்? எங்க சொன்னா எங்க கேட்டு தொலைக்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். நபிகளாருடைய பண்பு யதார்த்தமாக இருந்தது. அமரோடு ஒப்பிடும் பொழுது யார் ஊனம்? நான் ஊனமா, அமர் ஊனமா? என்னுடைய செயல்பாடு ஊனமா, அமருடைய செயல்பாடு ஊனமா? நான் ஊனமாக வாழ்கிறேனா, அமர் ஊனமாக வாழ்கிறாரா? அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல அந்த 7 வசனங்களை திருமறை குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை உமக்கு தந்திருக்கிறோம் சொல்லுதுல, அந்த திருமறை குர்ஆனை ஓதி பாருங்கள். முதலிலே 3 வசனங்கள் நாம் இறைவனை பற்றி பெருமைப்படுத்துகிற செய்தியை சொல்லும். அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தரும். நான் உன்னை வணங்க வேண்டும், உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை கேட்க வேண்டும், நீ எனக்கு நேர்வழி தர வேண்டும். அந்த நேர்வழி எப்படி தெரியுமா? நீ யாருக்கு நேர்வழி தந்து அருள் செய்தாயோ அந்த அருள் பெற்ற வழி எனக்கு தா என்று கேட்க வேண்டும். ஒரு நாளைக்கு 17 தடவை இதை ஓதுறோம். கடமையான தொழுகையில மாத்திரம் திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறோம். எப்பொழுது நமக்கு குறித்ததை, நமக்கு தந்ததை குறித்து நாம் சிந்திக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளங்கள் வலுப்பெறும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய உள்ளம் பெரும்பகுதியாக பொருளாதாரத்தை மாத்திரம்தான் மையமாக கொண்டு ஓடுகிறதை தவிர, எது இருக்கிறதோ அது குறித்து நம்முடைய வாழ்க்கை பெரிதாக நினைப்பது கிடையாது. இருப்பதை கொண்டு நாம் அதை திருப்திப்படுத்திக் கொள்வோம். இதனால் வரைக்கும் நல்ல முறையில் வாழ்றோமே,
கடந்த வருடத்தில் என்னுடைய குடும்பத்தாரில் எத்தனையோ சாரார்கள் மரணித்திருக்கிறார்களே, அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வரல. கடந்த வருடத்துல எத்தனையோ குழந்தைகள் என்னுடைய குடும்பத்துல மரணிச்ச, நான் நல்லா இருக்கிறேனே, அந்த வார்த்தை வரல. கடந்த வருடத்தில் எத்தனையோ நபர்கள் நோய்வாய்ப்பட்டார்களே, உடல் உறுப்புகள் எல்லாம் ஊனமாகி போனது, பொருளாதாரத்தின் நிலை தலைகீழா போனது, நான் நல்லா இருக்கிறேனே, அந்த சிந்தனை வரல. இறைவன் நமக்கு குழந்தையை இலகுவாக தந்ததினுடைய விளைவு அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியல. ஏனென்றால் சில சாரார்களுக்கு பொருளாதாரம் நிறைந்திருக்கும், ஆனால் குழந்தை என்பது நாம் நினைத்த மாத்திரத்தில் கிடைத்து விடாது. பொருளாதாரம் இருக்கும், பொருளாதாரத்தை இறைவன் வாரி வழங்கி இருப்பான், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்பாரு, இவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, ஆனால் குழந்தை அப்படியாக கிடைத்து விடுமா? அது குறித்து நாளை மறுமை நாளில் இறைவனிடத்தில் கேள்வி கேட்பான. இன்றைக்கு பெரும்பகுதியான பெற்றோர்களுடைய நிலை, நான் இங்க வந்துட்டேன், என்னுடைய குழந்தையினுடைய நிலை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்யறான், நான் ஊருக்கு போனா கூட எனக்கும் அவனுக்குமான நெருக்கம் இல்லை, தொடர்பு இல்லை. இதுதான் பிரதானமாக பெற்றோர்களுடைய சூழல் சமகாலத்தில் இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 45 நாள் ஊருக்கு போவாரு, 50 நாள் போவாரு, போனதுமே ஏதாவது இவர் மகன்கிட்ட சொன்னாருன்னா அவன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவான், இந்த பாரு உன் புருஷன் அடிக்கடி நம்ம ட்ராக்ல வந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் எப்போ ரிட்டர்ன் டிக்கெட் எப்போ போட்டிருக்கிறாரு அதை மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்பாரு. ஏனென்றால் நாம் இந்த மார்க்கத்தை, நாம் மார்க்கத்தில் இருக்கிறோம், அவனும் வந்து விடுவான் என்ற பேராசையில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக நினைப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் நமக்கு ஆண் மக்களை கொடுத்திருக்கிறான் என்றால், பெண் மக்களை கொடுத்திருக்கிறான் என்றால், அது குறித்து நாளை மறுமை நாளிலே இறைவன் விசாரிப்பான். இப்னு அப்பாஸ் அவர்கள் நபிகளாரோடு இருக்கும் பொழுது எதையெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வொரு செய்திகளாக சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு தடவை இப்னு அப்பாஸ் அவர்கள் சாப்பிடுவதற்காக அமர்றாங்க. அமரும் பொழுது அவர்களுடைய கையெல்லாம் அங்கும் இங்குமா அப்படியே அசையுது. ஒரு மாதிரி போட்டு தட்டுல குழப்புறாங்க. குழப்பும் பொழுது நபிகளார் பார்க்கறாங்க, உங்களுடைய தட்டை அருகாமையில வச்சுக்கோங்க, அவ்வள் நீங்க என்ன செய்யுங்க, முதலாவதாக பிஸ்மில்லா சொல்லுங்க, உங்களுக்கு எது அருகாமையில் இருக்கோ அதை நீங்க எடுத்து சாப்பிடுங்க, பிறகு நீங்க அதை பரிபூர்ணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மாதிரியான செய்தியை நாம நம்முடைய மகனுக்கு சொல்லி இருக்கிறோமா என்பதை முதல்ல நம்ம சிந்திக்கணும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை குழந்தையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், நாளை மறுமை நாளில் அது குறித்து நிச்சயம் கேள்வி கேட்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவனுக்கு ஒரு காய்ச்சல்னா கூட நம்ம உள்ளம் தாங்காது, ஒரு சின்ன அடிபட்டா கூட உள்ளம் தாங்காது. இப்படியாகவே நாளை அவன் மறுமை நாளில் அப்படியாகவே இருப்பான் என்றால் அது நம்முடைய முட்டாள்தனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவனை நாம் பார்த்து பார்த்து பராமரிக்க வேண்டும்.
அது நம்முடைய கடமை. அவன் இறைவன் கொடுத்த அருளை நாம் சரிவர சீரமைத்துக் கொள்ள வேண்டும், அவனுக்கு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அதே மகன் நாளைக்கு நமக்கு உதவி செய்வானா என்றால் நிச்சயம் உதவி செய்ய மாட்டான். நாளை நம்மை பார்த்து நம்மை அவன் நரகத்திற்கு அடகு வைப்பான். அதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. யுபஸ்ஸருனஹும் யௌமுல் முஜ்ரிமீன், அந்த நாளில் நரகம் திரையாக எடுத்து காட்டப்படும், தொலைதூரத்தில் திரையாக எடுத்து காட்டப்படும். அந்த திரையை பார்த்ததும் மனிதன் புலம்புவானாம், இறைவா தொலைதூரத்துல கண் பார்வை எவ்வளவு தூரம் போய் எட்டுமோ அவ்வளவு தூரத்தில் எடுத்து காட்டப்படும். அந்த நேரத்தில் இவன் சொல்லுவான், இதோ இந்த நரகத்தை எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த நரகத்தை என்னால் ஒரு காலத்திலும் சகித்துக் கொள்ள முடியாது. இதோ என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், ஃபசீலத்தி வல்லத்தி தூய், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் இங்கதான் இருக்கிறான், எல்லாரும் நீ எடுத்துக்கொள். ஒமன் ஃபில்லர்லி ஜெமியா, பத்தலையா ஒட்டுமொத்த உலக மக்களும் எடுத்துக்கொள். சும்மா யுஞ்சி, என்னை மட்டும் எப்படியாவது பாதுகாத்துன்னு புலம்புவான். நாளை மறுமை நாளில் நாம் எப்படியாக அவனை பார்த்து பார்த்து நாம் எப்படி பராமரித்து வளர்த்தோமோ அவன் புலம்புவான், இறைவா இதோ என்னுடைய தாய் என்னுடைய தந்தை உலகத்திலே வாழும்போது எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள், எனக்கு 2 ஆண்டு காலம் பாலூட்டினார்கள், எல்லாவற்றையும் எனக்கு செவித்தாழ்த்த வைத்தார்கள், அதை குறித்து என்னுடைய நன்மையில் இருந்து அவர் எந்த ஒன்றையும் கேட்டுவிடக் கூடாது என்று அவன் சொல்லுவான். இங்கிருந்து சில நேரங்களில் சில செய்திகள் சொல்லும்போது நமக்கு பதறும். இறைவன் தந்த பொருளாச்சே, இறைவன் தந்த அருட்கொடையாச்சே, நாளை மறுமையில் நான் அவனுக்கு மார்க்கத்தை நான் சொல்லியிருக்கிறேனா, அவனுக்கு நான் மார்க்கத்தை பரிபூர்ணமாக எடுத்து வைத்திருக்கிறேனா? உள்ளம் இதனால் வரைக்கும் பிசைந்து கொண்டே இருக்கிறது. அவர் எவ்வளவு ஆண்டு காலம் தங்களுடைய வாழ்க்கையை தௌஹீதில இணைத்தவராக இருந்தாலும் இந்த கவலை இருக்கா இல்லையா? வாப்பா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாரு, வாப்பாவினுடைய கொள்கை ஆரம்ப கால கொள்கையாக இருக்கும், உறுதியும் பிடிப்பும் தெளிவாக இருக்கும். பையன் அப்படி இருக்கானா? ஊருக்கு போகும்பொழுது சில பேர் கிளையில சொல்லுவாங்க, பாய் என்ன பையன் உங்க பையன் எப்படி இருக்காப்ல, பைக் எடுத்தானா எடுக்கிறது தான் தெரியுது, 10 நிமிஷத்துல எங்க போறானே தெரியல, கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க பாய், ரொம்ப உங்க புள்ளங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்றோம், ரொம்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இப்படி தலைகீழா இருக்க. இந்த சிந்தனையை நாம் ஒரு 40 வயதை அடைந்தவர்கள் எல்லாம் இது நாள் வரைக்கும் இதை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. ஒருத்தர் கூட சொல்லலையா, என்னுடைய பையன் இது மாதிரி செய்யறான், இது மாதிரி செய்யறாரு, பள்ளிக்கு போங்கன்னு இங்கிருந்து நாம மனைவிட்ட போன் பண்ணி சொல்லுவோம், பள்ளிக்கு அனுப்பி விடுன்னு. அவன் பள்ளிக்கு போறேன்னு சொல்லிட்டு போவான், பள்ளிக்கு தான் போறானா, வேற எங்கேயாவது நண்பர்களோட சேர்ந்து சுத்த போயிடுவான். தொழுக முடிந்ததும் அவனோட சேர்ந்து வந்துருவாங்க. யூசுப் நபி சொன்னார்கள், யாக்கூப் சொன்னார்கள், மக்களே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். நபிகளார் சொன்னார்கள், ஒரு முறை ஒரு போர்க்களம் நடந்து முடிகிறது. ஒரு போர்க்களம் நடந்து முடிந்த பிறகு ஒரு நபர் ஏராளமான மக்களை வெட்டி வீழ்த்திருக்கிறாரு, ஏராளமான மக்களை கொலை செஞ்சிருக்கிறாரு. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நபர், ஒரு நபித்தோழர் போர்க்களத்துல ஏராளமான மக்களை வெட்டி வீழ்த்திருக்கிறாரு, கொலை செஞ்சிருக்கிறாரு, வாளால ஈட்டியால ஏராளமான மக்களை கொலை செய்வதற்கு உறுதியா இருந்திருக்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பொழுது இந்த மனிதர் அவர் சொர்க்கத்துல நுழைய மாட்டார்னு சொல்றாங்க. உடனே ஒரு நபித்தோழருக்கு சந்தேகம் வருகிறது. அம்ர் பின் ஆஸ் அந்த நபரை பின்தொடர்ந்து செல்கிறார். சில வெட்டுக்காயங்கள் அவர்களுடைய மேனியில இருக்கிறது. அந்த வெட்டுக்காயத்தினுடைய வலி தாங்க முடியாமல் தங்களுடைய ஈட்டியை, தங்களுடைய கத்தியை தலைகீழாக பூமியிலே புதைத்து கூர்முனை மேலே தெரிவதை போன்று தங்களுடைய மார்பை வைத்து அதிலே தற்கொலை செய்து கொள்கிறார். அப்போதுதான் நபிகளார் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பிஹவாத்தீம், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் அவனுடைய இறுதி தருவாயை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது. 80 ஆண்டு காலம் தௌஹீதில் இருப்பாரு, தௌஹீதில் பேசியிருப்பாரு, கடைசியில குஃப்ருடைய சிந்தனை வந்து விட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. கடைசியில அவர் மரண தருவாயில ஷிர்க்குடைய சிந்தனை வந்துட்டால் அவருடைய சொர்க்கத்தில் நுழைய முடியாது.
குஃபருடைய ஓட்டம் வந்து விட்டால் நுழைய முடியாது. இறைவனுக்குடைய ஆற்றல் வேறொருக்கு இருக்கென்று நினைத்து விட்டால், கற்பனை செய்து விட்டால் அவரால் நுழைய முடியாது. அதனால்தான் தங்களுடைய மகன்களுக்கு ஒரு நபி இன்னொரு நபிக்கு சொல்லுகிறார், மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக மாத்திரம் மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம்களாக மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள். நபிகளார் கேட்டார்கள், இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்று, நான் மரணிக்கிற தருவாய் என்னை முஸ்லிமாக நீ கைப்பற்றுவாயாக, நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அது மிகப்பெரிய அருட்கொடை. இறைவன் இந்த அருட்கொடையை தந்திருக்கிறான் என்றால், ஒரு நபி, இறைவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஏன் 23 ஆண்டு காலம் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலாதீனிக் ஏன் கேட்கணும்? நபி தானே கேட்கிறார்கள், இறைவா உள்ளங்களை தடம் புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தை விட்டு தடம் புரட்டிராத. நபிகளார் சொன்னார்கள், இந்த 2 விரல்களை காட்டி இந்த 2 விரல்களுக்கும் எவ்வளவு மத்தியில் இடைவெளி இருக்கிறதோ அதுதான் ஒரு மனிதனுக்கும் அவனுக்கும் அல்லாவுக்குமான உள்ளத்தில் அவ்வளவுதான் இடைவெளி இருக்கு. எப்பொழுது வேண்டுமென்றாலும் மாறலாம். யுசம்மா முஸ்லிமுன், ஒரு மனிதன் காலையில் முஸ்லிமாக இருப்பான், இஸ்பிஹு காஃபிருன், அவன் மாலை காஃபிராக மாறுவான். யுஸ்பிஹு காஃபிருன், காலையில் அவன் காஃபிராக இருப்பான், யுசம்மா முஸ்லிமுன், அவன் மாலையில் முஸ்லிமாக மாறுவான். இந்த வாய்ப்பு, இந்த பொக்கிஷத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக எடுத்து சொல்லுகிற செய்தி கிடையாது. சாகிற வரைக்கும் எடுத்து சொன்னாலும் இறைவனுடைய அருளை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட செய்தியை மாத்திரம் நாம் சொல்லி முடித்து விட முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இது உரையாற்றி மக்களுக்கு மத்தியிலே முழுமையடைய முடியாது. இது மிகப்பெரிய நீண்ட நெடிய செய்திகளாக இருக்கிறது. நாம் சாகிற வரைக்கும் இதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் எனக்கு அருள் செய்திருக்கிறான், இத்தனை வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், நல்ல ஆடைகளை தந்திருக்கிறான், நல்ல உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், நல்ல குடும்பத்தை கட்டமைத்து கொடுத்திருக்கிறான், நல்ல சுவாசத்தை தந்திருக்கிறான், உடல் உறுப்புகளை சீராக அமையப்பெற செய்திருக்கிறான். இதெல்லாம் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். சில செய்திகளை உங்களுக்கு நாம் தகவலாக கொடுத்திருக்கிறோம். அந்த செய்தியின்படி வாழ்வதற்கான பாக்கியத்தை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று கூறியவனாக இஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.